இப்போ வீடு கட்டுறது சிலர் லட்சியம்னு சொல்லிட்டு வீடு கட்டுறதெல்லாம் லட்சியமாக வச்சுருப்பாங்க. வீடு கட்டுறது, பசங்களை படிக்க வைக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, இதையெல்லாம் லட்சியமாக நினச்சி அதுக்காக உழைச்சி அதை கரெக்டாக செஞ்சிட்டாலே பெருசாக சாதிச்சுட்டு தான் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் ஒரு சாதனை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாதனைன்னா என்ன அப்படின்னா, இந்த குடும்பம் இது ஒரு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு சுயநலம். அது உன்னுடைய நலன் சார்ந்தது. அதனால மற்றவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? உனக்கு தான் அது நன்மை. அது எப்படி அப்போ சாதனையாக நீ மக்கள் முன்னாடி வைக்க முடியும்? நீ பிறருக்கு இந்த மக்கள் முன்னாடி என்னுடைய சாதனையாக நான் எனக்குன்னா ஒரு வீட்டை கட்டிக்கொள்கிறேன் அப்படின்னு நீ சொல்கிறன்னா, அதை ஏன் மக்கள் முன்னாடி வைக்கிற? அது உன்னுடைய நலன் சார்ந்தது. மக்கள் நலன் சார்ந்து நீ ஏதாவது சாதனை செஞ்சால் மக்கள் முன்னாடி வச்சு அதன் மூலம் நீ புகழை பெறலாம். இப்போ டாக்டர் ஆகிறாரு, இன்ஜினியர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மக்கள் நலன் இருக்குது. பிறருக்கு சேவை செய்கிற ஒரு அணுகுமுறை, ஒரு பிளம்பராக, எலக்ட்ரிஷியன் ஆகிறது, ஒரு ஆசிரியர் ஆகுது, ஒரு அரசியல்வாதியாக, எம்எல்ஏவாக, மந்திரியாக ஆகுது, இப்படி கலெக்டர் ஆகிறது. இதிலெல்லாம் இதை நீங்கள் சாதித்து காட்டும்போது அதில் ஒரு மக்கள் நலன் இருக்குது, பிறர் நலன் இருக்குது. வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறதுலாம் உன்னுடைய நலன் சார்ந்தது, உன் குடும்ப நலன் சார்ந்தது. அதனால் மற்றவங்களுக்கு என்ன, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, படிக்க வைக்கிறது, அப்புறம் வீடு கட்டுறது, இதெல்லாம் சுயநலன் சார்ந்தது. இதனால் மக்களுக்கு என்ன நன்மை? அதை போய் நீ மக்கள் முன்னாடி போய் என்னுடைய சாதனை இது அப்படின்னு நீயே அதை அங்கே கொண்டு வைக்கிற. அப்போ அதெல்லாம் சாதனை கிடையாது. வீடு கட்டுவதெல்லாம் சாதனை கிடையாது. நல்லா சாப்பிட்றது, நல்ல பிரியாணி சாப்பிட்றது, ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி, இந்த மாதிரி நல்ல வேலைக்கு நல்ல இறைச்சி, அது மீன், முட்டைன்னு சாப்பிட்றது, இதையெல்லாம் ஒரு சாதனையாக நினச்சி அதுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிற கூட்டங்கள் நிறைய பேர் இருக்காங்க. வீடு கட்டுறது, கல்யாணம் படிக்க வைக்கிறது, அதையும் தாண்டி நீ உனது தொழிலில் சாதிக்கணும். அப்போ சாதனை இங்கே எதுவாக பார்க்கப்படுகிறதுனா தொழிலில் நிகழ்த்தப்படுகிற சாதனை எது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா தொழில்ங்கிறது கண்டிப்பாக பிறருக்கு சேவை செய்வதன் மூலமாக தான் இங்கே இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியலில் தொழில்னா எது? உன் தொழில் மூலமாக நீ பிறருக்கு சேவை செய்கிற. அப்போ அந்த தொழிலில் நீ என்ன சாதிக்கிற? அதுதான் சாதனை. அந்த தொழிலில் நீ எதை சாதிக்கிறாய், அதுதான் சாதனை. அப்போ எல்லாருமே ஒரு தொழில் செய்கிறாங்க. அந்த தொழிலில் நாம் எதையாவது சாதித்தோமா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குதா எல்லாருக்கும்? இல்லை, எனக்கு அப்படி, ஆனால் வேலை செஞ்சேன், ஏதோ சம்பளம் கிடச்சிது அப்படிங்கிறதுக்கு, ஆனால் தெளிவாக தெரியணும் நாம் என்ன சாதித்தோம் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியணும். நம்ம ஒரு வேலை செஞ்சோம், ஒரு கூலியாள் மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வரக்கூடாது. நம்ம தொழிலில் நாம் எதையாவது சாதித்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரணும். ஏன்னா தொழில்ங்கிறது பிறருக்கு சேவை செய்வது. நீங்கள் ஒரு மளிகை கடை வைக்கிறீங்கன்னா பிறருக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்க. அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வருது. அதை வச்சு நீங்கள் உங்கள் சுய தேவைகளை பூர்த்தி பண்ணி வீடு கட்டிக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, படிக்க வைக்கிறீங்க. அது உங்கள் சுய தேவையை பூர்த்தி பண்ணுறீங்க. அது ஒரு சுய சாதனைன்னு வச்சுக்கலாம். பொது சாதனை, பிறர் மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன சேவை செய்து நீங்கள் சாதனை செய்தீர்கள். உங்கள் தொழில்ங்கிறது என்னது? எல்லாருமே அவங்க செய்கிற தொழில் அனைத்துமே பிறருக்கு சேவை செய்கிறது தான். ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு காய்கறி வியாபாரமாக இருக்கட்டும், பிறருக்கு சேவை செய்கிறாங்க. காய்கறிகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, வியாபாரிகள்கிட்ட வாங்கி. அது மாதிரி தொழில்ங்கிறது ஒரு விவசாயி காய்கறிகளையும் உணவுகளை உற்பத்தி செய்கிறாருன்னா அதை மக்களுக்கு உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு கொண்டு சேர்க்குறாரு, சேவை செய்கிறாரு. ஒரு டெய்லராக இருக்கட்டும், ஆக எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், அது பிறருக்கு சேவை செய்வதை அடிப்படையாக கொண்டு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது தொழிலில் செய்யப்படுகிற சாதனை என்ன? அப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் என்ன சாதனை செய்தீர்கள்? தொழில் செய்தீர்கள், ஆனால் அதில் என்ன சாதனை செய்தீர்கள் அப்படின்னு. இல்லை, தொழில் செய்வதே ஒரு சாதனை தான், பிறருக்கு சேவை செய்வதே அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். இல்லை நீ என்ன என்ன சாதனை, என்ன வியாபாரம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம், வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரோம், அவ்வளோதான். வெறுசாக என்ன சாதனை அப்படிங்கிற ஒரு உணர்வு, சாதனை செய்கிற உணர்வு எதுவும் ஏற்படுவதில்லை. வேலைக்கு போவதே ஒரு சாதனை தான்.
வேலைக்கு போகிறது இப்போ பெண்கள்லாம் நிறைய வீட்டில் இருக்காங்க. சரி, அப்படிப்பட்ட பெண்களுக்கு வேலைக்கு போகிறதே ஒரு சாதனை. அப்போ அதையும் தாண்டி நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும். ஒரு இலக்கு, லட்சியம் என்பது இருக்க வேண்டும். நமது தொழிலில் நமக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். கடமைக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கும்போது, அப்போது பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வேலைக்கு போகிறோம். பணம் நமக்கு ஏதோ ஒரு வழியில் கிடச்சிச்சின்னா வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லாத மாதிரி நம்ம சிலர் உணர்ந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டிலே கூட இருந்துருவாங்க. அப்போது அவங்ககிட்ட ஒரு லட்சியம் இல்லை. லட்சியம் இருந்ததுன்னா கையில் பணம் இருந்தாலும் அவங்க வேலைக்கு போவாங்க. அப்போ தான் தெரியும் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போகல. ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இருக்குது, இருந்தாலும் நம்ம வேலைக்கு போகிறோம். நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது, இருந்தாலும் அவங்க ஏன் வேலைக்கு போகிறாங்க? வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை, ஆனால் அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது. சிலரிடம் நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் அவங்க ஏன் வேலைக்கு போகிறாங்க? அப்போ வேலைக்கு போகணுங்கிற அவசியம் கூட இல்லை, அந்த அளவுக்கு நிறைய பணம் வச்சுருக்காங்க, இருந்தாலும் வேலைக்கு போகிறாங்க. அப்போது பிறருக்கு அந்த தொழில் என்பது பிறருக்கு செய்கிற ஒரு சேவையை அடிப்படையாக கொண்டது. அதுக்கு கிடைக்கிற மதிப்பு தான் ஊதியமும் புகழும். அப்போது அப்போ பணம் அவங்ககிட்ட இருக்குது, இருந்தாலும் அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, அப்போ வேலை என்பது என்ன? பிறருக்கு வேலை என்பது வெறும் பணத்துக்காக மட்டும் கிடையாது. நம்ம வாழ்நாள் முழுதும் பிறருக்கு சேவை செய்யணும், ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்யணும். ஏன்னா பிறர் செய்கிற தொழில் மூலமாக நாம் பயனடைகிறோம். ஒரு நெசவாடி ட்ரெஸ்ஸு தயாரிக்கிறாரு, அந்த ட்ரெஸ்ஸை நாம் பயன்படுத்துகிறோம். விவசாயி உணவை உற்பத்தி பண்ணுறாரு, அந்த உணவை நம்ம சாப்பிட்றோம். அப்போ நாமளும் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும். அந்த சேவை செய்யணும். என்கிட்ட பணம் நிறைய இருக்குது, அதனால் நான் எந்த சேவை செய்ய மாட்டேன் அப்படின்னு வீட்டில் உட்காந்துடக்கூடாது. ஆனால் நம்ம எப்போவும் உணவு வாங்கிலாம் சாப்பிட்றோம். இந்த உலகத்துலேருந்து நம்ம சேவையை பெறுகிறோம். பிறர் செய்கிற தொழில்கள் மூலமாக நாம் அவர்களின் சேவையை பெறுகிறோம். பணம் கொடுத்து பெற்றால் கூட பணம் கொடுத்து தான் பெறுறோம். இருந்தாலும் அப்படி இருக்கும்போது நாமளும் இந்த உலகத்துக்கு எதையாவது செய்யணும். செஞ்சு நீங்கள் அதுக்குரிய பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம உணவு உண்கிறோம், அப்புறம் நிறைய தேவைகள், ஒரு வாகனத்தை இயக்குகிறோம். நிறைய தேவைகள் என்பது பிறர் செய்கிற தொழில் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நம்ம பணம் கொடுத்து பெறுகிறோம். அப்போ நாமளும் இந்த உலகத்துக்கு எதையாவது ஒன்று செய்யணும். பிறருக்கு சேவை செய்ய வேண்டும். நமது தொழில் மூலமாக நாமும் ஒரு தொழில் செய்யணும். அந்த தொழில் மூலமாக நம்ம பிறருக்கு சேவை செய்ய வேண்டும். அப்போது தொழில் என்பது என்னென்னா, அது ஒரு கடமை. அது நாம் இந்த உலகத்தில் பிறர் செய்கிற தொழில் மூலமாக பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம். அப்போ இந்த உலகத்துக்கு நாமும் எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அடிப்படையாக கொண்டது. அதனால் சாதனை அப்போ நம்ம தொழில் மூலமாக தான் அந்த மக்களுக்கு சேவை செய்ய முடியும். நாம் செய்கிற தொழில் மூலமாக இந்த மக்களுக்கு நாம் சேவை செய்ய முடியும். அப்போது எல்லாருமே சேவை செய்கிறாங்க. தொழில் செய்கிற அத்தனை பேரும் சேவை செய்கிறார்கள் பிறருக்கு. யாருக்கெல்லாம் வேலைக்கு போகலையோ அவங்க தான் அந்த தொழிலை அவங்க செய்கிறதில்ல, அந்த சேவையை அவர்கள் செய்வதில்லை. அந்த பிறருக்கு அந்த கடமையை அவர்களுக்கு ஆனால் பிறரிடமிருந்து தேவை அனைத்தும் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த தொழில் மூலம் பிறர் செய்கிற தொழில் மூலமாக தேவைகள் அனைத்தையும் இவர்கள் பெற்றுக்கொள்கிறார். ஆனால் அதற்கு பதில் நன்றி கடனாக இவர்கள் ஒரு தொழிலை செய்யாமல் ஒரு சிலர் வீட்டிலே இருக்காங்க, வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அப்போது சாதனை என்ன அப்படின்னா என்னென்னா, நீங்கள் தொழிலில் நிகழ்த்துகிற சாதனை என்பது பிறருக்கு செய்கிற சேவையில் நிகழ்த்தப்படுகிற சாதனையாக நாம் கருத வேண்டும். அப்புறம் சுயசாதனை, வீடு கட்டுறது, அதுவும் ஒரு சாதனை தான். வீடு கட்டுறது, ஆனால் அது சுயசாதனை, சுயசாதனையாக நாம் கருத வேண்டும். வீடு கட்டுறது, படிக்க வைக்கிறதோ, இல்லை பிள்ளைகளை படிக்க வைக்கிறதோ, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, எளிமையாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாக்க அது ஒரு சாதனை. அது கல்யாணம் பண்ணுறது அவங்கவுங்களுடைய சாதனை. யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அது அவங்களுடைய சாதனை. படிக்க வைக்கிறதெல்லாம் அது அரசாங்கத்தோட அரசாங்கம் செய்ய வேண்டிய சாதனை. மக்களை படிக்க வைக்க வேண்டியது அரசாங்கம் செய்கிற சாதனை. மக்களுக்கு மருத்துவ செலவு எல்லாத்தையும் பண்ண வேண்டியது அரசாங்கம் செய்கிற சாதனையாக இருக்குது. ஆனால் அது வீடு கட்டி கொடுக்குறதுலாம் கூட அரசாங்கம் தான் எல்லாம் பண்ணணும். அப்போ அப்படிப்பட்ட மக்கள் அதை சுயசாதனையாக நினைக்கிறேன். வீடு கட்டுறது, அப்போ மருத்துவம் பார்க்குறது, அல்லது பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறது, கல்லூரியில் படிக்க வைப்பது பிள்ளைகளை, அதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய அந்த சாதனையை மக்கள் செய்கிறார்கள். அரசாங்கம் செய்ய தவறிய சாதனை, அதை மக்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள். அதனால தான் வீடு கட்டுறது மிகப்பெரிய சாதனை, அதில் படிக்க வைக்கிறது மிகப்பெரிய சாதனை. அது அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் செய்யாதனால மக்கள் அவரவருக்கு செய்து கொள்கிறார்கள், செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்காகவே அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, அதற்காகவே பல தியாகங்களை பண்ண வேண்டியிருக்கு. வீடு கட்டுவது என்கிற தியாகத்துக்கு, அந்த சுய சாதனைக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மகிழ்ச்சியாகவே வாழ்வதில்லை. வாயை கட்டி வயிற்றை கட்டி பணத்தை சேர்த்து வச்சு சந்தோஷமாக இருக்க முடியாமல், ஒரு சுற்றுலா போக முடியாமல்,
வாய்க்கு ருசியாக அதில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட முடியாமல் மிச்சப்படுத்தி அந்த காசை வச்சு தான் வீட்டை கட்டுறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த சுயசாதனை, அரசாங்கம் செய்ய வேண்டிய, மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சேவை என்கிற அந்த சாதனையை அரசாங்கம் செய்ய தவறியதால் அந்த சாதனை என்கிற சுமை மக்கள் தலை மீது சுமத்தப்படுவதால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மகிழ்ச்சியாக வாழ்வதை தியாகம் செய்துவிட்டு அந்த சுய சாதனையையும் நிகழ்த்துகிறார்கள். தொழிலில் ஒரு சாதனை செய்யணும், அப்புறம் சுய சாதனையை நிகழ்த்த வேண்டும். சுயசாதனை, இந்த வீடு கட்டுறது, பிள்ளைகளை படிக்க வைப்பது, அவர்களை கல்யாணம் பண்ணி வைப்பது இப்படின்னு சொல்லி சுயசாதனை நிகழ்த்துவதற்காக ஆனால் அதை ஒரு சாதனையாக நிகழ்த்தி பண்ணிகிட்ருக்காங்க. சாதனைன்னா தொழில் சாதனை, சுயசாதனை, படிக்க வைக்கிறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் இதில் மற்ற அரசாங்கம் செய்ய வேண்டிய சாதனை. மக்களுக்கு அப்போ ஒரே ஒரு சாதனை தான் இருக்கணும், ஒரே ஒரு தொழில் என்கிற சாதனையாக இருக்கணும். இப்போ கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் ஒரு சாதனை தான், காதலிப்பது அது ஒரு சாதனை, தனக்கு பொருத்தமான துணையை தேர்ந்தெடுப்பது இதெல்லாம் ஒரு சாதனை, திருமணம் செய்வது, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது இதெல்லாம் ஒரு சாதனை தான். கண்டிப்பாக அந்த பிள்ளைகளை பத்திரமாக வளர்ப்பது அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சாதனை, சுய சாதனை அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம்.